அந்த உலகத்திலே வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா மாதிரி வந்து யாருமே இருக்கவே கூடாது. அப்பா இல்லாதவங்க எந்திரிச்சு நில்லுங்க. நான் அழுவேன், டேபிளில் படுத்துட்டுலாம் அழுதுருக்கேன். அதெல்லாம் நம்மளை விட அம்மாவுக்கு வந்து அப்பாங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜனா சதீஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒரு விளாக் போடுவோம். ஷார்ட்ஸ் வந்து எப்போவுமே போட்டுக்கிட்டு தான் இருப்போம். ஒரு கண்டென்ட்டாக எடுத்து ஷார்ட்ஸ் போடுவோம். பட் ஆனால் வந்துட்டு விளாக் அப்படின்னு பார்த்தீங்க, லாங் வீடியோ அப்படின்னா வந்துட்டு நாங்கள் எப்போயாவது தான் வெளியே போவோம். வீக்லி ஒன்ஸ் தான் சதீஷ்க்கு லீவு. ஸோ அப்போ மட்டும் தான் வெளியே போக முடியும். அப்போ எடுக்கிற விளாகை தான் போடுவோம். அப்போ வாரத்தில் ஒரு வீடியோ தான் எங்களால் எடுக்க முடியுது. இல்லைனா வந்து வீட்டில் நடக்கிறது ஒன் டே விளாக் இந்த மாதிரி இதை வந்து எடுத்து போடுவேன். இதுதான் என்னால் பண்ண முடியுது. ஸோ அதனால் வந்து நம்ம ஏன் தொடர்ந்து வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். என்ன வீடியோ அப்படின்னா வந்து என்னோடய ஸ்கூல் லைஃப்லேருந்து நான் எப்படிலாம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன், என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் என்ன, நான் எப்படிலாம் படித்தேன், நான் ஃபஸ்ட்டு படிச்சிருக்கேனா, அப்புறமேட்டுக்கு எப்படி சொல்கிறது, என்னோடய மேரேஜ் எப்படி நடந்துச்சு, இப்போ குழந்தை தம்பு வந்தது எப்படி, எல்லாமே வந்துட்டு நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எத்தனை பார்ட் போகுதுன்னு தெரில. ஸோ வந்து இப்படியே வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு பார்ட் 1ல் என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்துட்டு ஸ்கூல் லைஃப்லேருந்து நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கூல். நான் வந்து எந்த ஸ்கூலில் படித்தேன் அப்படின்னா நான் வந்து தமிழ் மீடியம் தான் படித்தேன். எந்த ஸ்கூலில் அப்படின்னா கேஏபி விஸ்வநாதம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில் தில்லைநகரில் இருக்குது. அந்த ஸ்கூலில் தான் நான் வந்து படித்தேன். 12th வரைக்கும் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். என்னோடய ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான், என்னோடய அம்மா, என்னோடய அண்ணன் 3 பேர் தான். அப்பா வந்துட்டு இல்லை. அப்பா வந்து எப்போ இறந்து போனாங்கன்னா நான் 6th முடிச்சுட்டு 7th போகும்போதே அந்த லீவில் வந்து மே மாதம் லீவு சொல்லுவாங்கள்ல, அந்த மே மாதம் லீவுலேயே வந்து என்னோடய அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க. எனக்கும் என்னோடய அண்ணனுக்கும் என்ன ஏஜ் டிஃப்ரெண்ட் அப்படின்னா வந்துட்டு 2 வயசு தான் டிஃப்ரெண்ட்டு. அவனுக்கு எனக்கு வந்து ஒரு 2 வயசு தான் டிஃப்ரெண்ட்டு. அவனும் அதே ஸ்கூலில் தான் படித்தான். 2 பேருமே ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம். எங்கள் அப்பா வந்துட்டு இறந்து போனது எப்படி அப்படின்னா வந்துட்டு ட்ரிங்க்கு அடிக்ட் ஆகி உடம்பு முடியாமல், கடைசி சூழ்நிலையில் வந்து உடம்பு முடியாமல் போயிட்டு இறந்து போயிட்டாங்க. அந்த உலகத்திலே வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா மாதிரி வந்து யாருமே இருக்கவே கூடாது. ஏன்னா வந்துட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மாவெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அதனால் வேண்டி இருக்கக்கூடாது தான். பட் ஆனால் வந்துட்டு எங்கள் அப்பா இல்லை அப்படின்றதெல்லாம் நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் ரொம்ப ஃபீல் பண்ணது கிடையாது. எங்கள் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணது கிடையாது. எப்படி சொல்கிறீங்கன்னா நான் 7th முடிச்சுட்டு எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்கூலுக்குலாம் போவேன். ஸ்கூலுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8th படிக்கும்போது அந்த மாதிரிலாம் ஸ்டேஜ்லலாம் வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க, அப்பா இல்லாத பிள்ளைங்களாம், அப்பா ஏதோ வந்து இந்த ஸ்காலர்ஷிப்காக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஹெல்ப் ஸ்கூலில் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, அதுக்காண்டி வேண்டி அப்பா இல்லாதவங்களாம் எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸ்கூலில். அந்த இடத்துல தான் நான் வந்துட்டு ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப வந்து எனக்கு அப்பா இல்லை அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் மட்டும்தான் எந்திரிச்சு நிற்பேன். என்னோடய ஸ்கூல் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே தான் இருப்போம். இருந்தாலும் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நான் மட்டும்தான் எந்திரிச்சு நிற்பேன். வேறு யாருமே எந்திரிச்சு நிற்க மாட்டாங்க. அது வந்து நான் வந்து ஒரு இதாக சொல்லலை. அதனால அந்த இடம் எனக்கு கஷ்டமாக இருக்கும். வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு ஏன் இப்படிலாம் கேட்குறாங்க அப்படிலாம் தோணும். அவங்களுக்கே தெரியும், மோஸ்ட்லி எல்லா டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் இவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது. ஸோ அவங்கள மட்டும் கூப்பிடலாம்ல. பட் ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்க. அப்பா இல்லாதவங்களாம் எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டம். அப்போ விவரம் தெரியாத வயசுலேயே எனக்கு ரொம்ப அது வந்து கஷ்டமாக இருக்கும். நானும் எந்திரிச்சு நிற்பேன். எந்திரிச்சு நின்றுட்டு அவங்க அப்புறம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு கீழே உட்காந்துட்டு கீழே குடிஞ்சிட்டு நான் அழுவேன். டேபிளில் படுத்துட்டுலாம் அழுதுருக்கேன். அதெல்லாம் வந்து என்னால் மறக்க முடியாது ஸ்கூல் லைஃப்பில். அதுக்கப்புறமேட்டுக்கு எந்த இடத்துல வந்து நான் என்னோடய அப்பா இல்லை அப்படின்றத வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு எங்கள் அம்மாவை பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளை விட அம்மாவுக்கு வந்து அப்பாங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. எங்கள் அம்மாவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எங்கள் அப்பா இருக்கும்போதே வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு அந்த
இப்போ நான் பார்க்குறேன், இப்போ நான் நிறைய ஃபேமிலியில் பார்த்துட்டு இருக்கேன். அம்மா இவ்வளோ பூ வச்சுருந்தாங்கன்னா பிள்ளை இவ்வளோ பூ வச்சுருக்கும். அம்மா பொண்ணு 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா தலையில் அவ்வளோ பூவெலாம் வச்சுருப்பாங்க. ஆனால் வந்துட்டு எங்கள் அப்பா இருக்கும்போதே வந்துட்டு அந்த பூ கூட வச்சது கிடையாது. அந்த பூ கூட எங்கள் அப்பா இருக்கும்போது கூட அந்த பூ வச்சது கிடையாது. எனக்கு மட்டும் தான் வச்சு அழகு பார்ப்பாங்களே. அவங்க வந்து அதை வந்து வச்சுக்க மாட்டாங்க. அது எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறமும் சுத்தமாக இல்லை. அந்த பூங்கிறது சுத்தமாக கிடையாது அவங்களுக்கு. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கள் அம்மா இப்படி இருக்காங்களே. எங்கள் அம்மாவுக்கு வயசு வந்து ரொம்ப கம்மி தான், அப்போதைக்கு வந்து ரொம்ப கம்மி. அப்போ எங்கள் அம்மா இப்படி இருக்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இது இப்படி சொல்லிட்டுலாம் விவரம் தெரியாதுன்னு இல்லை, எனக்கு நல்லா விவரம் தெரியும். நான் வந்து 8th படிக்கும் போதாக இருக்கட்டும், 8th படிக்கும் போதுலேருந்தே வந்து நல்லா விவரமாக இருப்பேன். பார்ப்பேன். இப்போ பார்க்கும்போதே தெரியும்ல எது தப்பு எது சரிங்கிற மாதிரி. ஏமா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க இருக்கும்போதும் வந்து பூ வச்சதில்லை, இல்லாத போதுமே வந்துட்டு அது வச்சது கிடையாதா. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் அம்மா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாரும் அப்பா அம்மா எல்லோரும் இருக்காங்க, நம்ம அம்மா மட்டும் இப்படி இருக்குது, நம்ம அம்மா மட்டும் தனியாக இருக்கே அப்படி சொல்லிட்டு நான் அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அப்பா இல்லை அப்படின்றது வந்து எனக்காக அவங்க எதுவும் பண்ணதில்லை. அப்பா ரொம்ப கஷ்டம்தான் கஷ்டப்படுத்தியிருக்காங்க. நாங்கள் நிம்மதியாக வந்து தூங்க விட மாட்டாங்க, நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. ஆனாலுமே வந்துட்டு அவங்க கஷ்டப்படுறாங்கல்ல. அப்பா இருந்திருந்தா இப்போ எங்கள் அம்மா வந்து எல்லாரும் இருக்க மாதிரி இருந்திருப்பாங்க. கண்ணாடி வளையல் போட்டிருப்பாங்க, பூ வச்சுருப்பாங்க, பொட்டு வச்சுருப்பாங்க, எல்லாமே வச்சுருப்பாங்க, எல்லாமே பார்த்து சந்தோஷத்தையும் அனுபவிச்சிருப்பாங்கல்ல. இப்போ அவங்க இல்லாதனால தானே அவங்க எதுவுமே அனுபவிக்க முடியல அப்படி சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அப்புறமேட்டுக்கு வந்து ரிலேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அக்கா மேரேஜ் ஒன்று வரும்போது, ஸோ எங்கள் அக்கானா பெரியம்மா பொண்ணு, அவங்க மேரேஜ் வந்தது. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முகூர்த்த கால் ஊன்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவே வரல. பக்கத்து வீடு தான். எங்கள் அம்மா வந்துட்டு வரல. அப்போதைக்கு நான் எங்கள் அம்மா கிட்டே கேட்குறேன், ஏமா நீ வரல, வாமா அப்படி சொல்ல. நான் 9th தான் படிப்பேன். ஏமா வரல வாமா அப்படி சொல்லி நான் கூப்பிட்றப்ப தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லை நான் வரக்கூடாது பாப்பா, இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் வரக்கூடாது, நீ போ அப்படி சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு ரொம்ப அது வந்து வேதனையாக இருந்தது. அப்போயே வந்துட்டு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, அப்பா இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கெலாம் வந்து போய் நிற்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. மற்றவங்கன்னா கூட பரவாயில்ல, நம்மளோட ரிலேஷன் தான். அந்த இடத்துக்கே வந்து எங்கள் அம்மா வந்து வரல. அப்புறமேட்டுக்கு என்னோட அக்கா, அப்போ தான் எனக்கு அது வந்து தெரிஞ்சுது. அப்போ அந்த இடத்துல வந்து நான் ஃபீல் பண்ணேன், அப்பா இருந்திருந்தா அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க இருந்திருந்தாலே எங்கள் அம்மாவை போட்டு கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்திட்டு தான் இருந்திருப்பாங்க. அப்படியாவது இருந்திருக்கலாமோ அப்படி சொல்லி எனக்கு அப்போ தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் எப்போ ஃபீல் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு ரிலேஷன்லாம் வந்துட்டு எங்கள் அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். நாங்கள் 3 பேர் தானே. அம்மாவுக்கு வந்து யாருமே கிடையாது, கூட பிறந்தவங்க சொல்லிட்டு யாருமே கிடையாது. அதையே வந்து அவங்களாம் ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டு எங்களை வந்து கொடுமைப்படுத்துவாங்க, எங்களை ஏதாவது பேசுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. அப்போல்லாம் வந்து எனக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாமோ அப்படி சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நான் எங்கள் அம்மாவுக்காக தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்துட்டு எங்கள் அப்பா இருந்திருக்கலாமோன்னு யோசிச்சிருக்கேனே தவிர, எனக்காக ஒரு அப்பா வேணும், எனக்கு பேர் சொல்கிறதுக்கு வந்து எங்கள் அப்பா வேணும் அப்படி சொல்லிட்டு நான் என்றைக்குமே நினச்சதே கிடையாது. இப்போ வரைக்கும் நான் நினச்சது கிடையாது. இப்போ வரைக்கும் எங்கள் அம்மாவுக்காக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இதுதான் வந்துட்டு அப்போல்லாம் நம்ம ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்படியே வந்து 9th எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து 10th வந்து கால் எடுத்து வச்சிட்டேன். 10th வந்து கால் எடுத்து வச்சுட்டு 10th வந்து படித்தேன். அப்படியே படித்தேன். ஓரளவுக்கு வந்துட்டு படிச்சுட்டே இருப்பேன். மேக்ஸ் எல்லாம் எனக்கு சுத்தமாக வராது தான் சொல்லிட்டேன் நான் உங்ககிட்ட. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே இருந்துட்டு 10th வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது படிக்கிறதுக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்ன பண்ணுறதுனே தெரியாது. பயம் ஒரு பக்கத்து அந்த பயம் வேறு. நம்ம 9th படித்த மாதிரிலாம் கிடையாது. 9thலாம் ஃபெயில் ஆனோன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதே 10thலாம் வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே நம்ம ஃபெயில் ஆகிட்டோன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருக்கும். டியூஷன்லாம் நான் போனதில்லை. 10th நான் வந்து 10th வரைக்கும் வந்து நான் டியூஷனே போனது கிடையாது. வீட்டிலே தான் உட்காந்து படிப்பேனே. ரொம்ப பயமாக இருக்கும் எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 10th வந்துட்டு பாஸ் ஆனேன்னா ஃபெயில் ஆனேன்னா எவ்வளோ மார்க் எடுத்தேன் அப்படிங்கிறத பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப டைம் ஓடிடுச்சு. ஸோ அதனால் வேண்டி பார்ட் 2 வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், தயவுசெய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களோட வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய். உங்களோட ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே.